ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெக்கர்ஸ் கிளப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கேள்வியும் பதிலும் எபிசோட் 1. இதுபோல் இனிமேல் யூரோப் ஜேர்னி சம்மந்தமாக நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், பர்சனலாக என் நம்பரில் வாட்ஸ்அப்லேயே இருக்கட்டும், ஜென்ரலான ஒரு உங்களோட டவுட்டாக கேட்குறீங்க அப்படின்னா, அது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒருவேளை எனக்கு தெரியலனாலும் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பல்வேறு தரப்பட்ட ஸ்டேஜ்லேயும் உள்ள பல நண்பர்கள் இருக்கிறனால அவங்கள்ட்ட நான் அந்த டவுட்டை கொண்டு போய் கேட்டுட்டு அதுக்கான ஆன்சர் கிடச்சோன்னே அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கேள்வி பதில் பார்ட் 1 பார்ட் 2 இனிமேல் வரிசையாக வீடியோவை போடலான்ட்டு ஒரு விருப்பம். என்னோடய யூடியூப்பில் உள்ள என் நம்பரை பார்த்துட்டு எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். லித்துவேனியா அவர் போக போகிறாருன்னா விஎஃப்எஸ்க்காக வெயிட் பண்ணுறாரு. அவருக்கு சிங்கப்பூரில் விஎஃப்எஸ் போட்டிருக்கிறதா சொல்லி என்கிட்ட கேட்டார். அவரோட கேள்வி என்னென்னா, சிங்கப்பூரில் விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க, நான் இப்போ அங்கே போய் பாஸ்போர்ட்டெல்லாம் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட்டை அங்கே கொடுத்துட்டு வரணுமா? கொடுத்துட்டா நான் பாஸ்போர்ட் இல்லாமல் எப்படி ரிட்டர்ன் வர முடியும்? திரும்பி டிஆர்ஸ் கார்டு வாங்க நான் மறுபடியும் சிங்கப்பூர் போகணுமா? அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியாது, ஏன்னா நான் இது வரைக்கும் சிங்கப்பூருக்கு விஎஃப்எஸ்க்கு போகலை. அதனால் இப்போ எனக்கு இந்த குரூப்னால் என்ன ஹெல்ப் கிடச்சிதுன்னா, நான் அந்த குரூப்பை அவருக்கு சந்தேகத்தை நான் எங்கள் குரூப்பில் போட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண ஒரு நண்பர் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் எனக்கு கொடுத்தாரு. அதை அவருக்கும் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை முக்கியமான கேள்வியாக ஒரு இருக்கிறதுனால கேள்வி பதில் எபிசோடாக இதுலேயும் உங்களுக்கு யூடியூப்லேயும் போடுறேன். ஒரு விஎஃப்எஸ்க்கு நாம் அப்ராடுக்கு போகிறோன்னா, அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒரு நபர் விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்டு சிங்கப்பூர்லேயோ தாய்லாந்துலேயோ இல்லை துபாயிலையோ வேறு எங்கேயோ கிடைக்கிது, அது மாதிரி போகிற பட்சத்தில் அங்கே போய் எல்லா வெரிஃபிகேஷனையும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் காட்டுட்டு எதையுமே அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அவங்க காப்பி மட்டும்தான் வாங்கிக்குவாங்க, இல்லாட்டி காப்பி பிடிஎஃபாக வாங்கிக்குவாங்க, ஒரிஜினல் எதையுமே வாங்க மாட்டாங்க. எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் நேரில் ஒரிஜினல்லாம் காமிச்சிட்டு நாம் ரிட்டன் நம்ம பாஸ்போர்ட்டில் நம்ம ரிட்டன் வந்துடலாம். 20 days கழிச்சோ 1 month கழிச்சோ நம்ம விஎஃப்எஸ் ஸ்டேட்டஸ் என்னன்றதை அவங்க நம்மளோட அஃபிஷியல் இமெயிலுக்கு நாம் கொடுத்துருக்க டாக்குமெண்ட் பிரகாரம் நம்மளோட அஃபிஷியல் இமெயிலுக்கு உங்களோட விஎஃப்எஸ் கிராண்டட், உங்களோட பர்மிஷன் நீங்கள் எதுக்காக வெரிஃபிகேஷன் பண்ணிங்களோ அது கிராண்டட் அப்படின்ற மாதிரியும், டிஆர்சி கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதையும் சொல்லி நம்மளுக்கு மெயில் வரும். அந்த மெயில் வந்தோடனே நாம் மறுபடியும் அதே விஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்கு சிங்கப்பூராக இருந்தாலும் சரி, துபாயாக இருந்தாலும் சரி, தாய்லாந்து இருந்தாலும் சரி, எகைன் 2வது வாட்டியும் இல்லை நேபாளாக இருந்தாலும் சரி, செகண்ட் டைமும் நம்ம அதே விஎஃப்எஸ் ஆஃபீஸ் போய் நம்மளோட டிஆர்சி கார்டை கலெக்ட் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? கலெக்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட ப்ராசஸ், அடுத்து டிக்கெட் போடுற ப்ராசஸ்ஸு, மறுபடியும் ஐடிபி இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் போடுற ப்ராசஸ் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத நண்பர்கள் எனக்கு கொடுத்தாங்க. அதை அவர்கிட்ட கன்வே பண்ணிட்டேன். இந்த காமன் நியூஸை நான் குரூப்லேயும் போடுறேன். அதாவது நம்மள்ட்ட ஏஜென்சிக்காரவங்க என்னோடய சர்வீஸ் சார்ஜ் இவ்வளோன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் விஎஃப்எஸ் செலவு உங்களுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சிங்கப்பூர், துபாய் இந்த மாதிரி வெளியில் போடுற விஎஃப்எஸ்க்கு 2 தடவை போய்ட்டு வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் வெரிஃபிகேஷனுக்கு, செகண்ட் டைம் டிஆர்சி கார்டை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு 2 வாட்டி போயிட்டு வர மாதிரி இருக்குன்றதுனால அந்த 2 வாட்டி போயிட்டு வர்றதுக்கான எக்ஸ்பென்சிவும் நீங்கள் டோட்டலாக ஒரு யூரோப் ஜேர்னிக்குன்னு ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணியிருப்பீங்களா, அந்த பட்ஜெட்டில் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3-3.5 ஏதோ ஒரு எனி ஏஜென்சி கேட்குறாங்க, விஎஃப்எஸ் செலவு உங்களுது அப்படின்னு முடிச்சிடுறாங்க. நீங்கள் எவ்வளோ ஆகணும்னு நீங்கள் பிளான் பண்ணாமல் இருப்பீங்க. அந்த நேரத்தில் 2 வாட்டி போயிட்டு வரணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு 2 வாட்டி போயிட்டு வர்றதுக்கான செலவையும் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். நீங்கள் உங்கள் சைடு செலவா அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அதர் கண்ட்ரிக்கு விஎஃப்எஸ் போயிட்டு வந்தோன்னே அப்ரூவ்ட் ஆனோன்னே உங்களுக்கு டிஆர்சி கார்டு வந்தோன்னே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐடிபி இன்டர்நேஷ்னல் லைசன்ஸாக உங்கள் டிரைவிங் ஸ்கூலில் மாற்றுவீங்க. அதுக்கப்புறம் புக்லெட் போடுற ப்ராசஸ் இருக்குது. அந்த புக்லெட் போடுற ப்ராசஸுக்கும் தனியாக ஒரு எக்ஸ்பென்ஸும் ஆகும். இது இன்க்ளூடிங்காக கேட்டிருக்காங்களா ஏஜென்சி, இல்லை அந்த காசு இன்க்ளூடிங் இல்லை, அதுவும் விஎஃப்எஸ் செலவு போல் புக்லெட்டும் நானாக தனியாக பண்ணிக்கணுமான்றதெல்லாம் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது கேண்டிடேட்ஸ் ஆனிய உங்களோட கடமை. புக்லெட் போடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே ஒரு 10,000 ரூபாய் கேட்குறதா கேள்வி தகவல். இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் உங்கள் ஆடியோ ஆஃபீஸில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்கன்றது உங்கள் ஆடியோ ஆஃபீஸில் நீங்கள் கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் புக்லெட்னா என்னென்னா பழைய டைப் ஆஃப் வெர்ஷன், பழைய ஓல்டு ஸ்டைலில் இப்படி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டைப் கார்டு மாதிரி இல்லாமல் ஓல்டு வெர்ஷன் புக்கு மாதிரி, சின்ன புக்கு மாதிரி இருக்கும் பழைய லைசன்ஸ்லாம். அந்த வெர்ஷனில் உங்களோட இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் போட்டதுக்கப்புறம் புக்லெட் டைப்பில் ஒன்று போட்டுக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியும், அதையும் கொண்டு போனால் தான் அங்கே அக்செப்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரியும் தகவல். இதெல்லாம் நீங்கள் எனி ஏஜென்சி உங்களோட ஏஜென்சியில் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்க வேண்டியது. அந்த புக்லெட் செலவும் சேர்த்து தான் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்குகிற சர்வீஸ் சார்ஜாக இல்லை அதை நாங்கள் பண்ணணுமான்றதை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்க வேண்டியதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட கடமை. நெக்ஸ்ட்டு, இனிமேல் இப்போ இந்த யூரோப் ஜேர்னியில் ஜென்ரலான ஒரு டவுட் யாருக்காவது ஏதாவது வந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். மேபி எனக்கு தெரிஞ்சதுன்னா அதை ஒரு கண்டென்ட்டாக வீடியோவை போடுறேன். இல்லைனா எங்கள் குரூப்பில் அந்த கேள்வியை போட்டுட்டு அதுக்கு வர்ற ஆன்சரை இந்த தலைப்பில் கேள்வி பதிலுங்கிற எபிசோடாக வரிசையாக கொஸ்டின் ஆன்சர் பார்ட் 1 அப்படின்ற தலைப்பில் நான் கண்டினியூ பண்ணி ஒரு கேள்விக்கும் பதிலையும் வீடியோவை பண்ணியே போட்டுடுறேன். வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் தெரியாது, நானும் தெரிஞ்சுப்பேன், எல்லாம் தெரிஞ்சவன் நான் கிடையாது, உண்மை தான் அது.
புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் சொல்ல முயற்சி செய்வேன், தெரியலைன்னா எங்கள் குரூப்பில் போட்டு அது தெரிஞ்சவங்கள்ட்டேருந்து ஆன்சரை வாங்கி கிளாரிஃபை பண்ணி அதை ஒரு வீடியோவை கண்டென்ட்டாக எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. இன்றைக்கி எலெக்ஷன் டேட்டில் இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் போய் ஓட்டு போட்டு வந்துட்டேன், அதையும் காமிச்சிட்றேன். ஓட்டு போட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பிடித்த கட்சிக்கு மறக்காமல் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாமல் அவாய்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? முடிஞ்சால் நோட்டோவுக்கு போடாதீங்க. இருக்கிறதுல யார் பெஸ்ட்டோ அவங்களுக்கு ஓட்டை போட்டுருங்க, உங்களுக்கு தோன்றவங்களுக்கு. பாய்.